ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு மத்தியானம் 11:30 மணி போல் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். முட்டை குழம்பு செய்கிறது கடாயில் 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, அன்னாசி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. முட்டை குழம்புல இன்றைக்கி காயும் போட்டு வைக்க போகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். காய் சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து காரத்திருப்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள், பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. தூள்லாம் வதங்கினதுக்கப்புறம் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்தோடனே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. முட்டை குழம்புல யாரெல்லாம் காய் போட்டு வைப்பீங்கிறத கமெண்ட்டு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.